ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா ஆம்பளைன்னா ஆம்பளை மாதிரி பேசுங்கடா. நேரா போதுங்கடா. விஜய் உங்களை விமர்சிச்சாருன்னா பதிலுக்கு நீங்க விஜய விமர்சிங்க, விஜய் திட்டுங்க. அதை விட்டுட்டு விஜய் வீட்டு உள்ளவங்களாம் ஏன்டா பேசுறீங்க? இதான் உங்களுடைய நாகரிகமா? இதான் உங்களுடைய 75 வருட பாரம்பரிய அரசியலா? இதான் கத்து கொடுத்தா உங்களுக்கு? உங்க தலைவர் இப்பதான் சொல்லியிருக்காரா? அவங்க வீட்டுல உள்ள பொம்பளைங்களாம் பத்தி பேசுங்கன்னு. ஏன்னா இது கேவலமா இல்ல இதெல்லாம்? சோ இன்னைக்கு நம்ம யார பேசுறதுக்கு ஒரு பதில் கொடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டாமைன்னு சொல்லுவாங்கல்ல செந்தில்வேல், திமுகவோட ஆதரவாளர். அவர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிபேட்ல பேசும்போது வேணும்னே, ஏன்னா அன்னைக்கு மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள் சொன்னார்ல, அதுக்கு பயந்து கொடுக்கணுமா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல நிறைய யங்ஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதாவது சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாம் கலந்துக்கிட்டா, ஆனா ஆன்டி யாருமே கலந்துக்கிட்டாமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆன்டி மட்டும் உட்கார்ந்து இருந்துச்சு, அவங்க அம்மா, அதாவது சோபாவா, அந்த ஆன்டி மட்டும் தான் உட்கார்ந்து இருந்துச்சு. அப்படியே ஆன்டி ஆன்டின்னு விஜயோட தாயார் அப்ப திரும்ப திரும்ப அழுத்துன்னு சொல்றாரு. சோ அப்படி சொல்லும் போது பதிலுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிக்கோட ஆதரவு பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம விமர்சிக்கும் போது அது அவர் சொல்லலாம்ல. இப்ப இப்ப புரியுதா, இப்ப புரியுதா, உங்களுக்கு வலிக்குதா, ஆன்டின்னு சொன்னா வலிக்குதா, அதுக்காக நான் சொன்னேன். அந்த அம்மா வந்து இந்த தப்பா குறிப்பிடல, இப்ப உங்களுக்கு குத்துதா, அதனால நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு அவர் வந்து அழுத்த திருத்தமா ஏன் வந்து நான் சோபா வந்து ஆன்டின்னு சொன்னாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த அண்டாவயம். சோ அதை பார்க்கும்போது தான் ரொம்ப எச்சத்தனமா இருந்துச்சு, ரொம்ப கேவலம் பிடித்தனமா இருந்துச்சு. அதாவது முதல்ல ஒண்ணு புரிஞ்சு விடணும். அவர் விமர்சிச்சாரு, விஜயவாத ஸ்டாலின் விமர்சிச்சாருன்னா ஆமா விமர்சிச்சாரு, அவர் அரசியல்காரர், அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு, ஒரு அரசியல் இருக்காரு, அவரை விமர்சிச்சாரு. அதே மாதிரி இப்ப உங்க சைடுல இருந்து நீ விமர்சிக்கனா, நீ வந்து விஜய் அவர்ல என்ன மாதிரியான விமர்சிக்கலாம், மாப்பிள்ள மச்சான் தம்பின்னு என்ன மாதிரியான விமர்சிச்சு போலாம். ஆல்ரெடி தான் பண்ணிட்டு இருக்கலாம், அதை பண்ணிட்டு போனீங்கன்னா. அப்படி இல்லைன்னா கூட நீங்க வந்து அவ அப்பாவையாவது நீ அங்கிள் சொல்லிருக்கலாம். பதிலுக்கு பேர் அப்படிதான் இருக்கணும். ஒரு ஆம்பளைனா ஆம்பளை, அவர் வந்து வேற யாரையா பேசுறாரா? விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவரை தவிர்த்து அவருடைய மகன் கூட இருக்கல, அவங்க மனைவி, அவருடைய மகள், யாரையாவது அவங்க வீட்டு உள்ள லேடிஸை பத்தி குறிப்பிட்டு சொல்லுவாரா? அவர் சொல்லவே மாட்டாரு. இப்ப கூட டீசெண்டா தான் அவர் பேசினார். உங்களுக்கு அதுவே வலிக்குதுன்னா நீ விஜயை தான் விமர்சிச்சுக்கணும். அதை விட்டு சம்பந்தம் இல்ல ஒரு தாயாரை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? இந்த அளவுக்கு எச்சத்திரமாவும் இறங்குவீங்களா எனக்கு புரியல. இல்ல இப்ப உடனே நிறைய பேர் ஓடி வரானுங்க. அதாவது அன்னைக்கு அங்கிள் ஏன் சொன்னாருன்னு சொல்லி நாங்க விமர்சிக்கும் போது அங்கிள் என்ன கெட்ட வார்த்தையா அப்படின்னு கேட்டீங்களா, இன்னைக்கு ஆன்டி சொல்லும் போது உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஆன்டினா கெட்ட வார்த்தையா அப்படின்ட்டு நிறைய பேர். ஏண்டா வெண்ணைகளா, ஆன்டிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது, நார்மலா யூஸ் பண்ற வார்த்தை தான். ஆனா அதை எதுக்காக இப்போ விஜயோட அம்மாவை பார்த்து சொல்லி விஜய் அம்மாவில இந்த பிரச்சனைகளை இழுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கேள்வி. விஜய் அம்மா அரசியல் இருக்காங்களா? அவங்க தாயாரா அது வந்து அவங்க மகனுடைய ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். விஜய் அவர்கள் அரசியல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சாரு. ஏன்னா அவருடைய ஒய்ஃபை விமர்சிச்சாங்களா, இல்லன்னா அவங்களுடைய மகன் யாரையும் விமர்சிச்சாங்களா? என்னடா லூசுனமா இருக்கு. நீ விமர்சிக்கணும் பதிலுக்கு பதிலா நீ விஜயை பார்த்து கேளு, என்ன வேணா கேட்டுக்கோ, அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கலாம். அதை விட்டு சம்பந்தமே அவங்க வீட்டுல உள்ள தாயாரையும் அவங்களுடைய பொண்டாட்டி பத்தி பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க. கேவலமா இல்ல, இது ஒரு புத்தகமா தூக்கிட்டு வரானுங்க. ஆனா வெண்ணைகளா, இந்த 75 வருட அந்த பாரம்பரிய கட்சியுடைய நாகரிகம்னா என்னன்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும். இல்ல உங்களை ஒருத்தர் எதிர்க்காரு அப்படின்னா முடிஞ்சா நீங்களும் அவராவது பதிலுக்கு வீரமா எதிர்த்து இல்லைங்க. அதை விட்டு அவங்க வீட்டுல உள்ள பெண்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? இதை வந்து ஒரு பொது மேலையில ஒரு டிபேட் கலந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க மானங்கட்டத்தனமா, இதெல்லாம் ஒரு வீரத்துல வந்து சேருமா? எச்சத்தனமா இருக்கு. இதுல வந்து புத்தாத்தனமா ஒரு லாக் போடுறாரா, மண்ணாங்கட்டி லாக்கு. கேவலமா இருக்கு. சோ இப்ப இதே மாதிரி இன்னொரு தரங்கட்ட ஒரு அயோக்கியம், அவன் நம்ம இந்த இடத்துல பயிரிடு கொடுக்க நினைக்கிறேன். அதாவது அவன் இவன் பேசுறதுனால இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் பேசணும். ஏன்னா இதெல்லாம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஜேர்னலிஸ்டுக்கே கேவலம் இந்த ஆள்லாம். ஏன்னா ரொம்ப தரைக்குறவா, அதாவது சொல்றான் இந்த ஆண்டவன் எப்படி சொன்னா அதே மாதிரி இந்த செய்வாராவும், அதாவது அவ அம்மா விஜய் அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா டிங்கிரி பிங்கிரி பண்ணி மேக்கப் பண்ணி ஆன்டி மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சாங்களாம் ஸ்டேஜ்ல. அதுக்கே நிறைய செலவாயிருக்கும் அப்படின்ட்டு. உனக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? என்னெல்லாமோ வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விடுறான். இந்த கர்மாந்திரம் பிடிச்சவன் தான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா இவன் தூக்கி பிடிச்சி பேசின இதே வாயாலதான். இவன்லாம் என்ன ஒரு ஜென்மத்துல மூஞ்ச பாருங்களேன். அந்த மூஞ்ச பார்த்துட்டு இவன் சொல்லுது விஜய் வந்து டோப்பா வச்சிருக்கா, டோப்பா கீழே கூடாதுன்னா துண்டு எடுத்து அப்படி அப்படி நெத்தில இருக்கு. அன்னைக்கு ரேம்பாக் நடக்கும்போது, அந்த மாட்டு நடக்கும்போது அதெல்லாம் கட்சி துண்டு அப்படி எடுத்து கட்டிட்டாரு சேஃபுக்கு அப்படின்ட்டு. அதாவது உள்ளேயும் ஒண்ணு கிடையாது, வெளியே ஒண்ணு கிடையாது விஜய்க்கு. ஆமா இவருக்கு நிறைய வழி இல்ல. நீ வந்து எப்படி வேணா அலையலாம், ஒன்னெல்லாம் மனுஷ ஜென்மமா பாக்குறதே பெரிய விஷயம் இல்லங்க. எனக்கு அப்படி மானக்கட்டை கல்வி இந்த இதை பார்த்து கேட்கணும்னு தோணுது. அது என்ன பேரு, ஜெய்சங்கர் சேகுவாரா? ஆமா இவருக்கு பெரிய சேகுவாரா இல்ல இந்த தரங்கட்டால் சொல்றான். அதாவது விஜய்க்கு 6 மணிக்குள்ள ப்ரோக்ராம் முடிக்கணும், இவ்வளவுக்குள்ள அவசரப்படுறாரு, அர்ஜென்ட் பண்றாரு. அவருக்கு என்ன கண்டு தெரியாதா, மாலைக்கு என்ன கவுண்ட் பண்ணி அந்த படம் சொல்லுவாரு, அதே 6 மணிக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன் அதே மாதிரியா அப்படின்னு நக்கல. என்ன 6 மணிக்கு மேல நடத்தினா அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க பொறுப்பேற்க முடியுமா? அங்க நிக்கிறவங்க யூத், அவ்வளவு பேர் யங்ஸ்டர் பசங்க, புரியுதா? வேணும்னே அவங்க ஏதாவது பண்ணாட்டா கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஃபுல்லா இந்த இரவு நேரத்துல அவங்க வீடு திரும்பணும். நீங்க வேணும்னே ஏதாவது 4-5 பேரை உள்ள இறக்கி விட்டு தமிழை வச்சுக்க துண்ட போட விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண வச்சு அதை அப்படியே விஜய் பேர்ல போட்டுறான்னா அவரு எல்லாம் தெரிஞ்சுதான் பக்கா பிளான. பரவாயில்ல நம்ம எவ்வளவு, அதாவது நம்மளுடைய, அதாவது அதனாலதான் கட்சியோட ஆட்கள் கூட நிறைய பேர் ரொம்ப நேரம் பேச விடல.
இதுக்கு முன்னாடி கூட நிறைய நேரம் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் சீக்கிரமா பண்ணி முடிங்க. ஏன்னா இங்க வந்து மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. சீக்கிரம் முடிச்சு கண் வெளிச்சு நல்ல வெளிச்சமா இருக்கும்போது அவங்க தூக்கி பண்ணி போயிடணும். சேஃபா அவங்க வீட்டு போய் சேர்ந்து நினைச்ச மனுஷன் இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்த யாராவது ஒருத்தங்க 2 மணி நேரத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு போன அனுப்புன்னு நினைப்பாங்களா? அப்ப நினைக்காருன்னா அவருக்கு அதை விடவும் அந்த மக்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிக்கணும் என்ன இருக்கு? அதாவது அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் காட்டணும் அரசியலுக்காக. அதே நேரத்துல அவங்க சேஃபாவும் வீடு போய் திரும்பணும். இன்னொன்னு தெரியுமா, அவர் மத்த கட்சிக்காரங்க இப்ப வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற திராவிட கட்சிகள் மாதிரி மத்த கட்சிகள் மாதிரி இரவு நேரத்துல ஒரு கூட்டத்தை கூட்டணும்னு நினைச்சிருந்தா ஒரு 7 மணிக்குள்ள ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வச்சுக்காங்களேன். இதை விட கட்டுக்கடங்கா இப்பவே பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்கான கூட்டம். இரவு நேரம்னா இதை விட பயங்கரமா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து இது வந்து வியாழக்கிழமை நடந்திருக்கு, வீக் டேஸ்ல லீவ் நாள் கிடையாது, சண்டே கிடையாது. சோ அப்படி இருக்குன்னு எத்தனை லட்சம் பேர் எப்படி ஒரு கட்டுக்கடங்கான கூட்டம் பாத்தீங்க. இதே சண்டே இல்ல ஒரு இரவு நேரத்துல அப்படி நினைக்கனா இன்னும் பயங்கரமான ஒரு இதா இருந்திருக்கும். அதாவது மதுரைக்குள்ள யாருமே வந்துட்டு போக முடியாது. ஆனா இந்த சொட்டமடத்துல சொல்றான் என்னமோ பெரிய இவர் தான் வாயிருக்கு இவங்க தான் பேசுறீங்க மாதிரி கண்ட கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி கேவலமா விமர்சிட்டு இருக்கான். அவர் தராத தெரிய வேண்டாம், ஒரு ஜேர்னலிஸ்ட்னா இப்படிதான் பேசுவாங்களா? சோ இந்த மாதிரி தரங்கட்டவனா இப்படிதான் பேசுவானுங்க. இதுக்குதான் காசு வாங்கிட்டு இவனை கூறானுங்க. அதாவது விஜய் பத்தியும் பொண்டாட்டியை பத்தியும் அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் போயிட்டாரு, திரிசா கூட போயிட்டாரு அப்படின்னு அசிங்கமா பேசுறதுதான் இந்த தரங்கட்ட ஆட்களை பத்தி நம்ம விமர்சிக்கிறது நம்மளுடைய தரது. நானே இவனை பத்தி ரொம்ப நாளா விமர்சிக்கல, இன்னைக்கு எதாச்சும் பார்க்கணும் ஏதாச்சும். அதுல இந்த ஆள் வந்து ரொம்ப தரங்கட்டத்தனமா தரம் சொல்றான். அதாவது ஒரு முதலமைச்சரை பத்தி எப்படி அங்கிள் சொல்லலாம்? என்ன முதலமைச்சரை பார்த்து அங்கிள் தான் சொன்னாரு, அசிங்கமா எதுவும் கேட்கலையே. அதே முதலமைச்சரே ஜெயலலிதா அவர்கள் பெண் முதலமைச்சரோட பார்க்காம மோடி கூடயும் இணைச்சு வச்சு பேசுற மாதிரி அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கிலாம் சொன்னாரு. அப்பெல்லாம் எங்கடா போயிருந்தீங்க புரியல எனக்கு. மாநிலத்தனமாச்சா இருக்கு. அவரு வாயில என்னெல்லாமா பேசிருக்காரு, கலைஞர் அதை விட நல்லா பேசிருக்காரு. இதை விஜயாவில் பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி என்ன சொல்ல மானகட்ட ஜென்மம். இந்த ஜென்மத்திலாம் பயிர்ந்து வேஸ்ட். சோ இதுல இருந்து என்ன தெரியும் கேட்டீங்கன்னா இப்ப அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப தரங்கட்டத்தனமா இறங்கிட்டானுங்க. அதாவது விஜய் அவர்கள் அன்னைக்கு ஒரு கேட்ட சொல்றாங்க 30 நிமிஷம் தான் பேசினாரு, 3 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனா அவர் 3 நிமிஷம் பேசினாலும் 35 நிமிஷம் பேசினாலும் இந்த அளவுக்கு வந்து கதறானுங்களே. இப்ப என்ன சொல்ல, இதுல வந்து பேச இன்னும் பேசினா நாட்டு செத்துருவாங்க தெரியுது. சோ அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. சோ அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை எதிர்க்க முடியாம இப்ப என்ன அவங்க வழக்கம் எடுக்கிறது என்ன ஆயிடும், உடனே பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பெண் கூட சேர்த்து பேசுறது இல்ல அவங்க வீட்டு பெண்களை பத்தி இழிவுபடுத்தி பேசுறது. இதுதான் இந்த ஒண்ணுதான் தெரியும், வேற ஒரு மண்ணகன்னு தெரியாது. வாய பாருங்க இவனை பார்க்கும்போது அந்த மூஞ்சி வாயும் பாருங்களேன். ஐயோ. சோ இந்த ஆளை பார்க்கறது உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி உங்களுக்கு திட்டம் தோணுதோ திட்டி தீர்த்துருங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட மோசமா பேசிட்டு இருக்க நீங்களா இல்ல இது ஜேர்னலிஸ்டா? நான் இப்படிதான் பேசுறேன். இந்த ஆள் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்படிதான் பேசணும்னு தோணுச்சு. அதாவது நம்ம மரியாதையா பேசுறவங்களுக்கு மரியாதை நம்ம திருப்பி கொடுக்கலாம். மரியாதை கட்டணமா பேசணும்னு எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? அதாவது ஒரு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்ல, பேச்சல ஒரு முதிர்ச்சி இல்ல, ஒரு மரியாதை இல்ல, ஜென்மம் தெரியல. இல்ல இந்த ஆள் சொல்றான் பேச்சாக்கல, அதாவது விஜயகாந்த் பேரை உச்சரிக்கிறதுக்கு விஜய்க்கு அருகதே கிடையாது அப்படின்ட்டு. நான் சொல்றேன் இப்போ விஜய்ங்கிற பேரை உச்சரிக்கலாம் உனக்கு அருகதே கிடையாது. நீங்களா என்ன இதுக்கு விஜய் பேரை உச்சரிக்கிற? விஜய் பேரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது அருகதை இருக்கா? அது இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல விஜய் வெளியில வர மாட்டாரு. 6 மணிக்கு மேல சரக்கு ஏதாவது விஜயகாந்த் மேல ஒரு சரக்கு அடிச்சாரு சொல்லி ஒரு பழிய போட்டு அவர் ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணாங்களா, அதே மாதிரி விஜய் வந்து 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாரு. 6 மணிக்கு மேல லூசு போயிடல. அன்னைக்கு அம்பேத்கர் புத்தக வீட்டு நடந்துச்சு, அது எப்ப நடந்துச்சு? என்ன லூஸ் தனமா உங்க கதைட்டு விடுறீங்க? 6 மணிக்கு மேல அவர் ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிச்சாருன்னா அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏற்பாடு பண்ண அந்த மாட்டை 2 மணி நேரத்துக்கு அந்த பங்கனையும் முடிச்சு அனுப்புறாருன்னா கட்டுக்கணக்கான அந்த கூட்டம், அந்த மக்கள் சேஃபா போய் வீடு போய் சேரணும். அது வரைக்கும் திக்கு தான் இருக்கும். ஏன்னா இடையில என்ன ஆனாலும் அவர் தானே போய் சொல்லணும். அவர் நம்பிதான் அந்த மக்கள் வந்திருக்காங்க. பெருசா இவங்க தான் தெரிஞ்ச மாதிரி. ஏன் அவர் நினைச்சிருந்தா இதே மாநாட்டை வந்து பாத்தீங்கன்னா 20 நேரம் நடத்த முடியாதா? இதை விட்ட இன்னும் எவ்வளவு கூட்டம் கொண்டு தெரியுமா? இருந்தாருன்னா இன்னைக்கு வீக் டேஸ் வியாழக்கிழமை, இதே சண்டேவா இருந்து அதுவும் இல்லாம இப்ப வந்து இரவு நேரத்துல நடத்துறாரு அப்படின்னா மத்த எல்லா கட்சிகளும் அப்படிதான் கூட்டத்தை காட்டும். இரவு நேரம்னா ஆல்ரெடி போய் வேலைக்கு போயிருக்கலாம், வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸா வீட்டுல இருக்க நேரம். எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஒரு 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் கூட்டம் எல்லாமே வேடிக்கை பார்க்க வருவாங்க. சோ அப்படி சேர்ந்த கூட்டம் தான் நிறைய கட்சிகளுக்கு. ஆனா அப்படிலாம் இல்லாம வீக் டேஸ்ல இவ்வளவுக்குள்ள அதுவும் வெட்ட வெயில வந்து இவ்வளவுக்குள்ள காத்திருக்காங்கன்னா அந்த மனுஷங்காண்டி தான். நீங்க நம்ம ஈஸியா வந்து கமெண்ட் பண்ணிடுற இல்ல, நம்ம யாரையும் வந்து அந்த கேள்வி பண்ணக்கூடாது. அதாவது இவருடைய பேச்சுல ஒரு நியாயம் இருந்துச்சு, ஒரு நாகரிகமான ஒரு பேச்சு இருந்துச்சு. நீங்க விஜய்க்கு எதிராக ஒரு எதிர்ப்பு கட்டணும்னா பேச்சுலயே ஒரு நாகரிகம் இருக்கணும், ஒரு முதிர்ச்சி இருக்கணும். அதை விட்டு அசிங்கசியமா கேவலமா வீட்டுல உள்ள பெண்களை பத்தியும் பொண்ணுட்டாங்க இப்ப இருக்கு, இது போயிருக்கு, அப்படி போறான்னு கொத்தனா பேசுற இந்த ஆட்கள் என்னத்த மரியாதை கொடுக்க முடியும் சொல்லுங்க. சோ அந்த பேச்சை கேட்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்கு, எரிச்சல் தான் வருது. சோ இந்த ஆளை பத்தினா இனிமேல் நம்ம பேச போறது கிடையாது. நான் ஆரம்பத்துல பேசிருப்பேன், இப்ப லேட்டஸ்டா இந்த ஆளை பத்தி பேசுறதே கிடையாது. ஏன்னா இந்த ஆள்லாம் பார்த்தா ஒரு தரங்கட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமா இருக்கு. அதனால பேசும்போது சரி, அதனால பார்த்தாலும் சரி. சோ ஆனா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஜயோட அம்மா இழுத்து அந்த அளவுக்கு ஒரு கேவலம் கொச்சையா பேசும்போது என்னன்னா அவனுக்கு ஜேர்னலிஸ்ட் இதை வர அந்த பேட்டியோட கீழே வந்து ஜேர்னலிஸ்ட் போறாங்கல்ல, அதை கேவலப்படுத்தணும் தான் இன்னைக்கு பேசுறேன். சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது இப்போ வந்து இங்க உள்ள ஆளுங்கட்சி எந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து நீங்க பார்த்துதான் இருப்பீங்க. கடைசியா அவங்களால எதிர்க்க முடியல விஜயா வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கடைசி எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அவர் வந்து பாத்தீங்கன்னா
பெர்சனலா வந்து தாக்குறது, அவங்களுடைய வீட்டுல உள்ள பெண்களை பத்தி, அவர் வந்து போய் நடிகளோட போறாரு அப்படி இப்படி இதை ஒன்னதான் இவனால பண்ண முடியும், வேற ஒண்ணும் மண்ணாங்கட்டி கொடுக்க முடியாது. சோ அதனால இப்பவும் அதை எடுத்துருக்காங்க. சோ இதை பாத்துக்கலாம். சோ உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு நீங்க என்ன ஒரு தக்க பள்ளி கொடுக்கணும், அதை உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன்.